Hi everyone, welcome to Kheer Trends. இன்னைக்கு Diwali ஸ்பெஷல் அதிரசம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பச்சரிசி 2 கப் எடுத்துர்க்கேன். ஒரு கப்போட மெஷர்மென்ட் வந்து 250 ml. இத ஒரு 2 ஹவர் ஊற வச்சிடலாம். 2 ஹவர் பிறகு இந்த மாதிரி ஒரு துணி விரிச்சு ஒரு ஃபேன் கடியில ஒரு 10 நிமிஷம் போல காய விடணும். ரொம்ப காஞ்சிர கூடாது. நீங்க இப்படி புடிச்சு எடுத்தீங்கன்னா உங்க கையில கொஞ்சம் அரிசி ஒட்டணும். லைட்டா ஈரப்பதமா இருக்கணும். மிக்ஸர் ஜார்ல கொஞ்சம் கொஞ்சமா அரிசி சேர்த்து அரைச்சு எடுத்துக்க போறேன். நீங்க நிறைய குவாண்டிட்டி பண்ண போறீங்கன்னா மாவு மில்ல கொடுத்து அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்த மாவை இந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணி ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்த மாவை ஒரு 2 கப் வந்து பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாகு ரெடி பண்ண ஒரு பேன்ல 2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். எந்த கப்ல அரிசி மெஷர் பண்ணீங்களோ அதே கப்ல தான் வெல்லமும் மெஷர் பண்ணணும். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சு இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் இன்னொரு அடிகனமான பாத்திரத்தில் இந்த வெள்ளைப்பாக வடிகட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டுறதால இதில் உள்ள தூசிலாம் நமக்கு ஃபில்டர் ஆகிடும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதிரசமுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டே வந்து இந்த பாகு தான். அது கரெக்டான பதத்தில் நம்ம எடுக்கணும். இந்த ஸ்டேஜில் வெள்ளைப்பாகு ரெடி ஆயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வெள்ளைப்பாகு எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் விட்டு கை வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது அது கரைஞ்சிடுச்சுன்னா இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ கரைஞ்சிடுச்சு, இன்னும் ரெடி ஆகலை. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி விடும்போது கரையாமல் கொஞ்சம் கையில் நம்ம திரட்டி எடுக்கிற மாதிரி இருந்தாலே போதும். கையில் உருட்டை பதம் எடுக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 2 கப் அரிசி மாவை ஒரு கரண்டியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை வந்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவு நல்லா ஆறின பிறகு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெளியவே வச்சிடலாம். இப்போ இன்றைக்கி நைட்டு நான் மாவு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நான் அடுத்த நாள் நைட்டு வந்து அதிரசம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அடுத்த நாள் மாவு நல்லா செட் ஆகிருக்கும். உங்களுக்கு வேண்டிய சைஸ் உருட்டி அதை ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மேலே வச்சு நல்லா அமுத்திக்கோங்க. தின்னாவும் இல்லாமல் திக்காவும் இல்லாமல் மீடியம் சைஸ் அமுத்தி எடுத்துக்கோங்க. பேனில் வேண்டிய அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் வந்து மீடியம் ஹையில் இருக்கணும். அதிரசம் நல்லா மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் சேர்க்கணும். இந்த மாதிரி அதிரசம் உப்பி வரும்போது அடுத்தடுத்த அதிரசத்தை சேர்த்து பொரிச்சுக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக கலர் சேஞ்ச் ஆகும் போது திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் ஈவனாக குக் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு அதிரசமும் எடுத்து 2 ஜல்லிக்கரண்டி வச்சு இந்த மாதிரி எக்ஸஸ் ஆயிலில் எடுத்துடலாம். அவ்வளோதான் நம்மளோட அதிரசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீர் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். விஷ் யூ ஹாப்பி அண்ட் சேஃப் திவாலி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.